சீயோனை தமக்காக தெரிந்து அங்கே வாசம் பண்ணுவதற்காக அதை தமக்கு வாசஸ்தலமாய் அவர் மாற்றுகிறார். அதை வாசஸ்தலமாகும்படி மாற்றி அதை விரும்பி நான் விரும்புகிற அந்த இடத்துல நான் வந்து தங்குவேன். அதை விரும்பினபடினாலே என்ன செய்வது, அங்க வந்து நான் வாசம் பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். அதை நான் என்ன செய்வேன், நான் திருப்தியாக்குவேன். அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் தமக்காக சீயோனை தெரிந்து கொள்கிறார். அப்ப நாம் சீயோனாய் மாற வேண்டும். ஏன் அந்த சீயோனாய் தேவன் தெரிந்து கொள்கிறார்? ஏன் அதை மாற்றுகிறார்? ஏன் அதை தேர்ந்தெடுக்கிறார்? அதை ஆஸ்வதிக்கும்படிக்கு, அதை வாசகமாக்கும்படி, அதை விரும்பும்படிக்கு, அதை நேசிக்கும்படிக்கு, அங்கே வந்து அவர்களை வாசம் பண்ணும்படிக்கு, ஆஸ்வதிக்கும்படிக்கு அதை என்ன செய்கிறாரு? ஒரு நாள் குறைவாதபடி அப்பங்களின் ஆகாரம் தந்து கர்த்தர் திருப்தி ஆக்குகிறார். அப்போ நீ யாரை மாற வேண்டும்? தேவனுக்கு ஒரு நல்ல ஒரு சீயோனாய் மாற வேண்டும். ஏன்னா தேவன் அங்க வந்து வாசம் பண்ணும்படி, அங்கே உலாவும்படி, அதை தமக்காக தெரிந்து அதை ஆசீர்வதிக்கும்படிக்கு. அப்போ உங்களை தேவன் அதற்காக தான் இங்க கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக தான் உங்களை தெரிந்திருக்கிறார். அதற்காக தான் வாசத்தலம் ஆக்கிறார். அதை நான் விரும்புகிறேன். அங்கே வந்து என்ன செய்யறாரு? வாசம் பண்ணுவேன் என்றார். ஏன்? உன்னை அவர் தமக்கு மாளிகையை தெரிந்தெடுத்தார். அவருக்கு முன்பாக உங்களை என்ன செஞ்ச மாளிகை தேர்ந்தெடுத்தார், பண்ணையா தேர்ந்தெடுத்தார், அவர் நல்ல ஆலயமா தேர்ந்தெடுத்தார், அவர் நல்ல சபையா தேர்ந்தெடுத்தார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் பிரியமானவர்களே, எதுக்காக தேவன் உங்களை எண்ணையும் அவர் சீயோனாய் மாற்ற வேண்டும்? அங்க வந்து வாசம் பண்ணதுக்காக. ஏன் வந்து வாசம் பண்ணணும்? நீங்க தேவனுடைய பண்ணை என்று சொல்லுகிறார், நீங்க தேவனுடைய மாளிகை என்று சொல்லுகிறார், நீங்க தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம் என்று சொல்லுகிறார். அதுதான் உங்களுக்கு சில நேரங்களிலே நாம் எதுக்காக இவ்வளவு சுட்டி காட்டுகிறோம், எதற்காக இவ்வளவு நாம் பிரயாசம் எடுக்கிறோம், கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், நீங்கள் நல்ல சீயோனாய் மாற வேண்டும். தேவன் நமக்கு வாசஸ்தலமாய் மாற்றிக் கொள்வதற்காக. அப்ப நீங்க ஏன் சீயோனாய் மாற வேண்டும்? ஏன் நீங்க வாசஸ்தலமாய் மாற வேண்டும்? ஏன் நீங்க தேவனுடைய ஆலயமாய் மாற வேண்டும்? ஏன் நீங்களுடைய பண்ணைகளாக இருக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல நீங்கள் 9வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும். அப்ப நீங்க யாரு? தேவனுடைய பண்ணை. நீங்க தேவனுடைய பண்ணை, நீங்க தேவனுடைய மாளிகை.